நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 26 அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார். இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற காரியம், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். நம் தேவனாகிய கர்த்தர் பேரிலே நம் நம்பிக்கை இருக்கணும்னு சொல்கிறார். ஏன்னா அவர்தான் யெகோவா, நம் கர்த்தராகிய யெகோவா தேவன். அவர் நித்திய கண்மலையாய் நமக்கு இருக்கிறார். நித்திய கண்மலையாகிய கிறிஸ்து மேலே நம்முடைய நம்பிக்கையை அஸ்திபாரத்தை நாம் போடும்போது நாம் ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டோம். அந்த உறுதியை தேவன் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிறார் இல்லையா? கர்த்தரை நம்பும்போது நம் முகம் ஒருபோதும் வெட்கமடையாதபடி கர்த்தர் காப்பார். ஏன்னா அவர் உயரத்தில் வாசமாக இருக்கிறவர்களை கீழே தள்ளி உயர்ந்த நகரத்தை கூட தாழ்த்துகிறேன்னு சொல்கிறார். அவர் தரைமட்டமாக அதை தாழ்த்தி அதை மண்ணாக மட்டும் இடிய பண்ணுவேன்னு அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்கிறார். அப்போ உயரமானவைகள் எவைகளாக இருந்தாலும் அதெல்லாம் தேவன் தாழ்த்தி போட அவர் வல்லவர். உயர்ந்த நகரத்தை கூட அவர் மண்மேடாக்க வல்லமுள்ளவர். அப்படிப்பட்ட கண்மலையாகிய கிறிஸ்து மேலே, கர்த்தர் மேலே நாம் நம்பிக்கை கொள்ளணுன்றார். அவர் மேலே நாம் நம்பிக்கையாக இருக்கணும். ஏன்னா நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே நாம் நம்பிக்கையாக இருப்பது நலம்னே இருக்குது. பற்றுதலாக இருப்பதே நலம் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. ஏசாயா 12 அதிகாரம் 2 வசனத்தில் பார்க்குறோம், இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என்றென்றைக்கும் எனக்கு கீதமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர்னு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதியிருக்கிறத பார்க்குறோம். தேவன் தான் நமக்கு ரட்சிப்பு, அவர் தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், அவர் தான் நமக்கு பலன், அவர் தான் நமக்கு கீதமும் ரட்சிப்புமாக இருக்கிறார். அதனால் அவரை நாம் நம்பும்போது ஒருபோது நாம் தள்ளாட மாட்டோம். ஏன்னா ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்ளுங்கள்ன்றார். அப்போ அந்த ஜீவ தண்ணீரின் ஊற்றானவர் அவர் தான். அவரிடத்துல பசியாகவும் தாகமாக இருக்கவங்க அவரிடத்துல போகும்போது அந்த ஜீவ தண்ணீரை நமக்கு தருகிறார். ஒரு காலம் நமக்கு தாகம் எடுக்காமல் பசி எடுக்காத அந்த ஜீவ தண்ணீர், அவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை, அவர் பிரசன்னத்தினாலே நம்மளை நிரப்புகிறார். அவருடைய கிருபை நமக்கு இருந்தால் போதும் இல்லையா? அப்போ தேவனுடைய மகத்துவத்தை நாம் காண முடியும், தேவனுடைய வல்லமையை நாம் பார்க்க முடியும். அவர் எப்படி மகிமையும் மாட்சிமையும் நிறைந்தவர் என்பதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதனால் நாம் பயப்படாமல் கர்த்தர் பேரிலே நம் நம்பிக்கையை வைக்கணும். ஏன்னா சங்கீதம் 62:8 சொல்லுது, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்திலே உங்கள் இருதயத்தை ஊற்றுங்கள். மனுஷரிடத்துல போய் நீங்கள் கண்ணீர் விட்டு அழறதெல்லாம் பார்க்கலாம், நீங்கள் தேவ சமூகத்தில் அண்ணாலை போல எங்கள் இருதயத்தை ஊற்றுங்க. அப்போ தேவன் உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் தருவார். அன்னைக்கு எசேக்கியா ராஜாக்கு அரிப்பிலவே என்கிற அந்த வியாதி, மரணத்துக்கு ஏதுவான வியாதி பலவீனத்தில் இருந்தபோது அவர் சுவர்புறமாய் திரும்பி அழுதார்னு பார்க்குறோம். நான் உண்மை உத்தமமாய் நடந்தேனேன்னு சொல்லி தன் காரியங்களை தேவனுக்கு எடுத்துரைத்து அவர் ஆயுசு வருஷத்தில் 15 ஆண்டு தேவன் அவருக்கு கூட கூட்டி தருகிறத பார்க்குறோம். அந்த கிருபை அவரை கர்த்தரை அவர் நம்பினதுனால அவர் ஆயுசு வருஷத்தை தேவன் கூட்டி கொடுத்தார்னு பார்க்குறோம். சங்கீதம் 55:22 பாருங்கள், தேவன் நமக்கு கர்த்தருடைய பாதத்தில் நம்முடைய கவலைகளை பாரத்தை இறக்க கற்றுக்கொள்ளணும். நாமளே சுமந்து அலையும் போது அது நம்மை ரொம்ப சோர்வடைய செஞ்சிடும். நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை சோர்வடைய செய்யும். அதனால் கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை நீங்கள் வைக்கும்போது அவர் உங்களை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். இந்த வாக்கு தேவன் நமக்கு தருகிறார். அதனால் கர்த்தர் பேரில், கர்த்தருடைய பாதத்திலே உங்களுடைய பாரங்களை இறக்கி வைக்க கற்றுக்கொள்ளுங்க. என்ன பிலிப்பியர் 4:13 பார்க்குறேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கார். அவரிடத்துல நம் பலவீனங்களை ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்முடைய பலவீனத்திலே அவர் பலன் பூர்ணமாக விளங்கும் என்பதை நாம் விசுவாசிக்கணும். தாவீது எப்பயுமே தேவனை முன்னிறுத்தி ஓடினார். அவர் வலப்பக்கத்திலே கர்த்தரை நிறுத்தினார் இல்லையா? என் கண்மலையும் என் கோட்டையும் என் துருகமும் என் அரணும் நான் நம்பி இருக்கிறவரும் என் கோட்டை என் இரட்சணிய கொம்பு என் அடைக்கலம்னு தேவனை மகிமைப்படுத்துகிறார். அவருடைய நாமங்களை சொல்லி சொல்லி அவர் துதிக்கிறத பார்க்குறோம். எப்போதும் துதி அவர் வாயில் இருந்ததில் பார்க்குறோம். அதனால தேவனையே நம்பி இருந்ததுனால அவர் என்றென்றும் அசைக்கப்படாத நித்திய கண்மலையை அவர் நம்பினார்னு பார்க்குறோம். சங்கீதம் 62:11 சொல்லுது, நான் ஒரு தரம் விளம்பினார் 2 தரம் கேட்கிறோம், வல்லமை தேவனுடையது. அப்போ தேவனிடத்துல தான் அந்த வல்லமை இருக்கு. அவருடைய வல்லமையும் மகிமையும் நாம் அறியணும்னா தேவனை நாம் சார்ந்து ஓடும்போது அவர் மகிமையை நாம் காண முடியும், அவர் வல்லமையை நம்ம காண முடியும்.
இல்லையா? அதனால நீங்கள் உங்கள் சுய புத்தியின் மேல் சாராமல் உங்கள் முழு இருதயத்தோடு அவரையே நம்பி இருந்து உங்கள் வழியெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவித்து நடக்கும்போது அப்பொழுது கர்த்தர் உங்கள் பாதைகளை செவை பண்ணுவார்னு நீதிமொழிகள் 3:5-6 வசனத்தில் பார்க்குறோம். தேவன் தான் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர்னே சங்கீதம் 46:1 பார்க்குறோம். அவர் தான் நமக்கு அடைக்கலம், அவர் தான் நமக்கு பலன். ஆபத்து நாளில் நமக்கு அனுகூலமான துணை. மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? அந்த பலன் உங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நமக்குள்ளே இருக்குமானால் கர்த்தர் நமக்கு அனுகூலம் செய்வார். ஏன்னா கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை போல வேறொரு தேவன் இல்லைன்னு இங்கே அன்னாள் 1 சாமுவேல் 2:2 சொல்கிறத பார்க்குறோம். ஏன்னா தேவனை போல ஒரு கண்மலை இல்லைன்னே சொல்லி தேவனை அவங்க துதிக்கிறாங்க. குழந்தை இல்லாமல் இருக்க தனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தா அந்த பிள்ளையை கர்த்தருக்கே கொடுப்பேன் காலம் முழுக்கன்னு சொல்லி அந்த ஒப்பு கொடுக்குறாங்க இல்லையா? அதே போல் கர்த்தர் அவங்களுடைய வேண்டுதலை கேட்டு அவங்கள நினைத்தருளினார். அதுக்கப்புறம் சாமுவேல் பிறக்கிறார். சாமுவேலை கர்த்தருக்காக அவங்க ஆலயத்தில் கொடுக்குறாங்க, ஒப்பு கொடுக்குறாங்க இல்லையா? வாழ்நாள் முழுவதும் அங்கே கர்த்தருக்கே அவங்க ஒப்பு கொடுக்குறாங்க. அதுபோல் இன்றைக்கி இருதயத்தை ஊற்றுங்க, அந்த நித்திய கண்மலை மேலே நம் நம்பிக்கை வைக்கணுன்றார். கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான் நீதியும் வல்லமையும் இருக்கு. அவனவன் சொல்லி அவரிடத்துல சேருவான். எப்போ தேவனுடைய வல்லமையும் மகிமையும் எல்லாரும் காண்கிறார்களோ அப்போ தேவன் நாமம் அங்கே மகிமைப்படும். ஏசாயா 45:24 சொல்லுது. அப்போ அவரிடத்துல எல்லாரும் ஒரு நாள் சேருவாங்க. அவருக்கு விரோதமாக எரிச்சல் கொண்டு இருக்கிறவங்கள கர்த்தர் வெட்கப்படுத்தி போட்டுருவேன்றாரு. ஏசாயா 32:2 பார்க்குறோம். அவர் தான் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாக இருக்கார். இந்த விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாக இருக்கிறார். அதனால் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையிலையும் புயல் காற்று போல வீசுகிற பிரச்சனை, பெருவெள்ளம் போல பிரச்சனை, எல்லாத்துக்கும் தேவன் தான் உங்களுக்கு புகலிடம், அவர் தான் உங்களுக்கு தஞ்சம். அவரை நம்பி அவருடைய செட்டையின் மறைவிலே வந்துடணும் நம்ம இல்லையா? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் தான் உங்களுக்கு பாதுகாப்பும் அரணும் கோட்டையுமா இருப்பார். அவர் கண்மலையின் நிழலாக இருக்காருன்னு பார்க்குறோம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள்னே வேதவசனம் சொல்லுது. சங்கீதம் 125:1 பார்க்குறோம். அப்போ அவரை நம்பும்போது தேவன் நம்மை ஒருபோதும் அசைய விடமாட்டார். கர்த்தருக்குள்ளாக நம்மளை நிலை பெற வைத்திருப்பார். அவர் தம்முடைய வல்லமையினாலே என்றென்றைக்கும் அரசாளுகிறவர் என்று எல்லாருடைய கண்களும் கண்டு ஜாதிகள் மேல் அவர் நோக்கமாக இருக்கிறதும், துரோகிகளை தங்கள் அந்த பார்க்கும்போது துரோகிகள் தங்களை உயர்த்தாது இருப்பாங்களாம். ஏன்னா அவருடைய வல்லமை அப்படி பெரியது இல்லையா? அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அதை மற்ற ஜாதிகள் எல்லாம் நோக்கன்றார். அப்போ துரோகிகள் தங்களை உயர்த்தாது இருப்பார்களாகன்னு வேதவசனம் சொல்லுது. இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். ஏசாயா 45:17 பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனம் அவருடைய சொந்த பிள்ளைகளாக தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார் இல்லையா? அவங்களுக்கு சொல்கிறாரு, நித்திய ரட்சிப்பினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எத்தனையோ முறை தேவன் நமக்கு இதை சொல்லிக்கிட்டே இருக்கார் இல்லையா? வெட்கப்பட மாட்டீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க, பயப்படாதீங்க, நான் தான் உங்களுக்கு சகாயர்னு சொல்கிறாரு. அதனால் கண்மலையாகிய கிறிஸ்து மேலே நம் நம்பிக்கை வைக்கணும். அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழியெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர்னே உபா 32:4 பார்க்குறோம். அப்போ நீதியும் நியாயத்தையும் செய்கிறவர் சத்தியம் உள்ள தேவன், அவர் வழி செம்மையானது, அவர் கிரியைகள் எல்லாம் உத்தமமானது. அப்போ கர்த்தர் பேரில் உங்கள் நம்பிக்கை வைங்க. அவரே உங்கள் கண்மலையாக உங்கள் துருகமும் கோட்டையுமா இருந்து உங்களை காப்பார். ஏன்னா கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். யெகோவாகிய நித்திய கண்மலையாய் நம் கர்த்தர் நமக்கும் இருப்பார். ஆமேன்.